அன்பு இதயங்களே, வணக்கம். என்னுடைய நண்பர்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் நன்றாக வாழ்ந்து இறந்து போனார்கள். அதில் ஒருத்தர் கூட திரும்பி வந்து நான் மோட்சத்துக்கு போயிருந்தேன், சொர்க்கத்துக்கு போயிருந்தேன், அங்கே எப்படியெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் இருக்குது, இல்லை நரகத்துக்கு போயிருந்தேன், அங்கே எப்படியெல்லாம் இருக்குது நிலைமை அப்படின்னு இதுவரை யாரும் வந்து சொன்னதில்லையா? அப்படி இருக்கும்போது சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்கிறது என்று சொல்கிறாங்களே, அது எப்படி நம்புறது? இங்கே நல்லா வாழ்ந்துருக்கிறான், அவனுக்கு பேராசை இன்னும் வேணும்னு. அவன் ஒரு பெரிய மனிதர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிறான், நான் சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு ஆசை இருக்குது, எப்படி போகிறதுன்னு கேட்டுக்கான். அவர் சொல்லிக்காரு, சொர்க்கத்துக்கு போகணுமா, நீ சாகணும், நீ செத்துப்போ, நீ செத்து போன பிறகு தான் ஒன்று இல்லை சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். இவன் நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துருந்தாங்க, உலகமே ஒரு சொர்க்கம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுன்னு இவன் திடீர்னு செத்து போயிட்டான்னா, சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே சொர்க்கம் இருக்குமோ இல்லையா தெரில, இருக்கிறத அனுபவிச்சுக்கின்னு சொர்க்கமாக நினச்சிக்கின்னு இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். மனுஷன் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவ்வளோதான், அந்த சாப்டர் க்ளோஸ். அவனுக்கு மறுவாழ்வு கிடையாது. சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் சில சமயத்தில் யோசிப்பேன். நான் அதிகமாக பேசுறதெல்லாம் நான் சில சிந்திக்கிறது யோசிக்கிறத பற்றி தான் பேசுகிறேன். நீங்களா நினைக்கிறீங்க உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசை இருக்குதா? ரெடியாகும், பேக்கப் பண்ணுங்க, போயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, வணக்கம்.